காட்டுமன்னார் கோயிலில் நிற்க முடியாத போயிடுத்து. இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸில் நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுதா? எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ண 2003. அது தெரியும் சார், அதெல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கறது. அதான் தெரிஞ்ச அந்த கேள்வி நீங்க கேட்டக்கூடாது. உங்கள் அரசு வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ். அதாவது உங்களோட முடிவுகளில் அமைச்சரவையில் சேர்றது இல்லை நீங்கள் அமைச்சராகாது இருக்கிறது, அது உங்கள் சுதந்திரமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்ததாக நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எதுவும் இல்லை, திமுக ப்ரெஷர்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. காட்டுமன்னார் கோயில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணி போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதில் ஏதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்ததா? இல்லை காட்டுமன்னார் கோயிலில் நிற்க முடியாத போயிடுத்து. இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸில் நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுதா? திரும்ப திரும்ப நீங்க அதே மாதிரி பதவி ஆசையோட திரும்ப அந்த கேள்வியோட நிறுத்துங்க. அப்புறம் பதவி ஆசை இந்த அணுகுமுறையே தவறு. எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ண 2003. அது தெரியும் சார், அதெல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கறது. அதெல்லாம் தெரிஞ்ச அந்த கேள்வி நீங்க கேட்டக்கூடாது. எம்எல்ஏ ஆக முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி வேணா கேளுங்க. அதான் அந்த பாயிண்ட்ல கேட்கிறேன். நான் வந்து தேர்தலுக்கு பிறகு அணி சேர்க்கை மாறும்னு நான் ஏற்கனவே லைவ்ல பேசியிருக்கிறேன். நான் அப்ப என்னுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, டிஎம்கேக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைச்சேன். டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைக்கல. இல்ல அதுலதான் அந்த துணை கேள்வி. அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டை டார்கெட் பண்றாங்க இவங்க. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் நிச்சயமா பிரியும். அப்படி பிரிஞ்சதுனாக்க திமுக கூட்டணிக்கு ஷார்ட் ஃபால் வரும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் கட்சி தலைவர்ங்கிற முறையில் நான் உள்ள இருந்தேன்னா என்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டை என்னால் வந்து பாதுகாக்க முடியும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு. அமைச்சராகணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா அதிமுக வந்து ஒரு வேளை ஷார்ட் ஃபால் வந்துச்சு, அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ திமுக நான் நினைச்சதே அப்படிதான். இவர் வந்து அதிகமாக ஓட்டை பிரிப்பார், ஒரு 15-20% ஓட்டை பிரிப்பார். சீட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும், பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு நான் என்னுடைய யூகம் அப்படி இருந்துச்சு. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இழுபறி உருவாச்சின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அறிவிச்ச அடுத்த நாள் முதலமைச்சரை அப்போ போய் நாங்கள் சந்திக்கிறோம். வேட்பாளர்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிற உடனே நானாக தான் கேட்குறேன். அவர் என்னை கூப்பிடல. அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்றேன். என்ன சொல்லுங்கள், தனியாக பேசணும் பண்ணார். ஆமாண்ணா, போய் கலைஞர் உட்கார அறைக்குள்ளே போய் உட்காந்து பேசணும். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் 30-40 வருஷம் அரசியலில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் ஒரு தலைவர் அப்படின்னாரு. இல்லைண்ணா, ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் இதை உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணலை, நானாக முடிவு எடுத்துட்டேன். எங்கள் கட்சி தலைவர்கள்ட்டே நான் கன்சல்ட் பண்ணல, நானாக முடிவு எடுத்துட்டேன். அதனால் இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஏன் இந்த கேள்வி நான் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா, எங்கள் மாவட்டத்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து இதில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். என்ன நீங்கள் திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டிங்கன்னு. உடனே ஒரு அண்ணன் ஏவாவேலு என்ற கூப்பிட்டு என்ன MRK இப்படி சொல்கிறாரு அப்படின்னாரு. அப்போ நேராக போய் பார்த்தேன். அப்போ 2 பேர் அந்த மினிஸ்டரை பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்னும் 3 வருஷம் MP இருக்குது, ரிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பை எலெக்ஷன் வரும். இப்போ காட்டுமன்னாரில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, இதுக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்யணும். நாளைக்கு ரிசைன் பண்ணக்கூடிய பை எலெக்ஷன்லேயும் உங்களுக்கு நான் வேலை செய்யணும். ஏன் திருமாவளவன் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? ஏன்னா நீங்கள் சிட்டிங் MP. திரும்ப போய் நம்ம வந்து ஒவ்வொரு MP எலெக்ஷன் நம்ம எவ்வளோ பாடுபடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒன்று தான் எனக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ வேலு அண்ணன் என்ன சொன்னார், நீங்கள் 2029 உங்களுக்கு MP பதவி முடியுது, அப்போ நீங்கள் வந்து ஒரு MLA ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ நின்று தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் வந்துடலாம். இப்போ வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் இருந்து யாராவது கட்சிக்காரன் நாளைக்கு MLA ஆகிட்டான்னா ரிசைன் பண்ண மாட்டான். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளை போடுங்க, போட்டு ரிசர்வில் வச்சிங்க. நீ சொன்ன உடனே அவங்க யாராவது ரிசைன் பண்ணுவாங்க, அவங்க சொன்ன உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க. அதனால் சேஃபர் சைடு இப்போ நீங்கள் போட்டு வச்சு அவர் சொல்லி தான் அதில் நாங்கள் அந்த முடிவு முதலே எடுக்கிறோம். என்னையும் அறிவிச்சிட்டேன். அப்போ திரும்ப அவர் ரிமைண்ட் பண்ணுறாரு. அவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. 2029 உங்களுக்கு MP பதவி முடியும். அப்போ நீங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் இருந்து யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடலாம். அப்போ நீங்கள் ஜெயிச்சு உள்ள தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் வந்துடலாம். இது அவங்க சொன்னது. இது முதல் நாள் நடக்குது. அதனால் நான் அடுத்த நாள் போய் சிஎம்கிட்ட பேசுகிறேன். சிஎம்கிட்ட பேசினோடனே, இல்லை நீங்கள் 8 தொகுதிக்கும் போகணும், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் கூட்டணியுடைய தலைவர், உங்கள் மனசு வந்து அதிருப்தி அடையக்கூடிய வகையில் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. வேண்டான்னா ரைட், ஓகே, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அவர் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரும் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தலை. இது எனக்கு என்னென்னா, யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு இணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்குள்ளே உண்டு. என்னுடைய நலன்கிறத விட, என்னுடைய எதிர்காலங்கிறத விட ஒரு கூட்டணி
ஒரு நல்ல இணக்கமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த தடையும் இடையூறும் வந்துடக்கூடாது. அவங்க சங்கடப்படக்கூடாது. அவங்க சங்கடப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. இப்போ இந்த 8 தொகுதியில் திமுகவுடைய ஒத்துழைப்பும் தேவை. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் பண்ணுங்கிறது ஒவ்வொரு முறையும் அது மாதிரி 60-70 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்போவே 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன். அதனால் அது ஒரு பெரிய ஃபோர்ஸ்லாம் ஒரு கட்டாயப்படுத்தலாம் என்னை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு நடக்கலை. நானாக கேட்டேன், ரீகன்சிடர் பண்ணுங்கன்னாரு. நானாக போட்டியிலிருந்து விலகிட்டேன். அவ்வளோதான் ஐயா. அதாவது இது 100% உண்மை. அவங்கள்கிட்ட கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் அரசு வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ்.